கோல்டு ரேட் ஒரு நாளுமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. நேத்து ஒரு கிராமுக்கு 10,000க்கு மேல போயிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்காம சின்ன அமௌண்ட்டாச்சும் கோல்ட்ல சேவ் பண்றது ரொம்பவே நல்லது. நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரை கலர் ஆரணி சாரி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ரியா பொட்டிக்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 50+ கலர்ஸ்ல நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. அழகழகான டிசைன்லயும் இருக்கு. கட்டுறதுமே ஈஸியா கட்டிக்கலாம். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயத்தில நல்ல கிராண்டான லுக்குமே வந்துட்டு குடுக்கும். போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் பத்தி ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். அதில ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, அம்மா கூட இருந்தா போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் வந்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லங்க. ரியா குட்டிக்குமே அதாவது ஃபர்ஸ்ட் பேபி பொறந்துமே நான் அம்மா கூட தான் இருந்தேன். ஆனா அப்ப வந்து போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் இருந்துச்சு. இப்ப தான் இல்ல. ஸோ உங்களோட தாட் என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப தப்பு. எந்தவித ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே என்ன அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இருக்க தானே செய்யும் சோஷியல் மீடியால இருக்கிற போது. யார் கூட இருந்தாலும் இல்லனாலும் போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் அப்படிங்கிறது குழந்தை பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்குமே வரும். ஒரு சிலருக்கு வராமலும் இருக்கும். அதுவும் காமன், இதுவும் காமன் தான். மதர் இன் லா கூட இருக்கிறத பத்தி ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அத நான் டெலீட்டே பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த கமெண்ட் படிக்கிறபோது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது, கோவமாவும் இருந்தது. சரி உங்களோட கஷ்டம் எனக்கு வந்துட்டு புரியுது. யாருமே இல்லாம தனியா குழந்தை வளர்க்குறவங்களோட சிச்சுவேஷன் அவங்களோட நிலைமைய வந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ பிளெஸ்டுன்னு கண்டிப்பா உங்களுக்கே வந்துட்டு புரியும். அன்னைக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தியும், பன்னீர் கேப்சிகம் போட்டு கிரேவியும் தாங்க பண்ணியிருந்தோம். டயட் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா கீ மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.